இந்தியா இங்கிலாந்து கடையில் ஃபஸ்ட்டு T20 இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். இங்கிலாந்து குழப்பத்தை கொடுக்கல, அவங்களோட 11 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக டெஸ்ட் கிரிக்கெட் அதுக்கு முன்னாடி சில முக்கியமான பிளேயர்ஸோட ரிட்டையர்மெண்ட்டு இந்த இடம் இருங்கிறதுனால இங்கே ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. என்ன மாதிரி 11 கொடுக்க போகிறாங்கன்னு 15 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு 11 ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அதை பேஸ் பண்ணி யோசிப்போம். January 22 7 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 XLN11 அப்படின்னே சொல்லணும். TDS GST கிடையாது. சூப்பரான ஆப்பாக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ஆப்புக்குமே. அந்த ஒரு விஷயத்தை அழகாக கொடுக்குறாங்க. டெய்லி கிவ்அவே கொடுக்குறாங்க. அந்த பேஸ்லேயும் பெஸ்ட்டு. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இங்கிலாந்து 11 அனௌன்ஸ்மெண்ட்டில் டாப்பில் டக்கெட் அண்டு பிளிப்சால்ட்டு, ஜோஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், லிவிங்ஸ்டோன், பெத்தல், ஓவர்டன், அட்கின்சன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத் அண்ட் மார்க்வுட் அப்படிங்கிற இந்த 11 கொடுத்துருக்காங்க. இதில் பேட்டிங் பேஸில் இந்த 4 மெம்பர்ஸை யோசிக்கலாம். ரிமைனிங் போலிங்கில் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக ஃபாஸ்ட் பவுலரில் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட இருக்குது, ரீசெண்டாக இருக்கார். அப்படின்னா கூட இந்த ஃபார்மட்டில் இன் அண்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி இன்ஜுரி கன்சர்னில் இருக்கார். அதே தான் மார்க்வுட் சைடுமே யோசிக்கணும். அவங்கெல்லாம் உள்ளே வந்திருக்காங்க. கெஸ் அட்கின்சனோட ஃபார்ம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஜேமி ஓவர்டன் ரீசெண்டாக நிறைய கிரிக்கெட் பக்கம் பார்க்குறோம். அதில் ஓகே, இதெல்லாமே நம்ம கன்சிடரபிளாக பார்க்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாசிபிளாக இந்த 11 இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷித் ராணா, த்ரூஜ்ரல் அண்ட் பிஸ்னாய்க்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஹர்ஷித் ராணா ஹோம் பேஸில் யோசிக்கலாம். ஏன்னா கொல்கத்தாவில் ரீசெண்டாக விளையாடுறார், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்காக விளையாடுறார். இந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது அவருக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு யோசிக்கலாம். பட் இங்கே இருக்கிற ஃபாஸ்ட் பவுலிங் பேஸில் இருக்கிற சமி அண்ட் அஸ்தி இப்போ யோசிக்கும்போது ஹர்ஷித் ராணாவுக்கு வாய்ப்பு இல்லையோன்னு யோசிக்க தோணுது. ஒருவேளை சமியோட இன்ஜுரி கன்சர்ன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ஹர்ஷித் ராணாவுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். பட் பாசிபிளாக சமியோட ரெக்கவரி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சமி இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக பார்க்குறேன். அண்டு த்ரூஜ்ரல் மிடில் பேஸில் யோசிக்கணும். பட் மிடில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒருவேளை நிதிஷ் ரெட்டிக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இருந்தால் இங்கே த்ரூஜ்ரலை யோசிக்கலாம். ஆனால் த்ரூஜ்ரல் அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆவார், நிதிஷ் ரெட்டி அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆக மாட்டார். இந்த ஆங்கிள் யோசிக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் வச்சு விளையாடலாங்கிறது இந்தியாவோட நோக்கமாக இருக்கும். அதனால் நிதிஷ் ரெட்டி தொடர்றதுக்கான வாய்ப்பு தான். ஒரு ஸ்பின் ஆப்ஷன் ஆஃப் பண்ணலான்னு நினச்சா பாசிபிளாக அக்சர் பட்டேல் ஆஃப் பண்ணிவிட்டு ரவி பிஸ்னாய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இப்படி தான் யோசிக்கணும். இல்லை வருண் சக்கரவர்த்தி ஆஃப் பண்ணிவிட்டு ரவி பிஸ்னாயை யோசிக்கலாம். ஆனால் வருண் ரீசெண்டாக நல்லா பண்ணியிருக்காருங்கிறது மட்டும் இல்லை, கொல்கத்தாவில் விளையாட போகிறாங்கங்கும்போது வருணோட இம்பார்ட்டன்ஸ் யோசிப்பாங்க. அதனால் வருண் இருக்கிறதுக்கான வாய்ப்பாக தான் பார்க்குறேன். முதல் போட்டி வெற்றியோடு தொடங்குனா வருணோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். வாஷிங்டன் சுந்தருக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் பார்க்குறேன். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், சூரியகுமார், திலக் வர்மா, இந்த அளவுக்கு 4 மெம்பர்ஸ் பேட்டிங் பேஸில் யோசிக்கணும். அதில் அபிஷேக் சர்மா பவுல் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதில் ரிங்கு சிங்கும் இந்த இடத்துல பேட்டிங்கில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் பவுல் ரீசெண்டாக பண்ணுறது இல்லை, சில நேரங்களில் பண்ணவும் செய்ய வைக்கிறாங்க. அது இருக்குது, இருந்தாலுமே அதை யோசிக்க வேண்டாம். ஹார்திக் பாண்டியா, நிதிஷ் ரெட்டி, அக்சரு, சமி, அஸ்தீப் அண்ட் வருண் சக்கரவர்த்தி பவுலிங் பேஸில் நாம் யோசிக்க வேண்டிய பிளேயர்ஸு. ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. 11 போட்டியில் 5 பேட் ஃபஸ்ட்டு 6 சேசிங். சேசிங்க்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் டியூ ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி அதை தான் யோசிப்பாங்க. நியூட்ரல் மேட்சஸ் நடந்தது. அந்த 156ங்கிறது ஆவரேஜ். இதை விட பெட்டராக வரும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. பாகிஸ்தான் 201க்கு 5 அப்படிங்கிற ஹை ஸ்கோருங்க பதிவு பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ் 70க்கு 10 அப்படிங்கிற லோ ஸ்கோரை கொடுத்துருக்காங்க. 150 பிலோவாக 4 டைம்ஸு, மீடியம் ஸ்கோர் 6 டைம்ஸு, 190 எபவாக ஒரு டைமு, அநேகமாக 170 ப்ளஸ் மினிமம் எதிர்பார்க்குறோம். இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கன்சிடரபுளாக யோசிக்க வேண்டிய பிளேயர்ஸ்னால் பிளிப்சால்ட்டு இங்கே விளையாண்டுருக்காரு. கேகேஆருக்காக விளையாண்டதுனால ஒரு அனுபவம் இருக்கும். அந்த பேஸில் அவரை யோசிக்கலாம். இங்கிலாந்து சைடுனா அந்த ஒரு விஷயம் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவோட லைஃபு இந்த நைட் ரைடர்ஸ் கிளப்பில் தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அங்கே விளையாண்டதுக்கப்புறம் சூப்பராக அடுத்தடுத்து இருந்தார். மும்பை இந்தியன்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா பண்ணார். அண்ட் அங்கேயுமே நல்லா பண்ணார் அப்படிங்கிறது அங்கே ஃபேக்ட்டு. ஸோ அதனால் அவருக்கு ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் இன்டர்நேஷ்னல்லையும் 50+ அடிச்சிருக்கார். ஸோ அதை பார்க்கணும். அடுத்து வருண் சக்கரவர்த்தி. வருணை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்கார். தமிழ்நாடு பிளேயர் அப்படின்னா கூட
ஒரு கொல்கத்தாவுக்கு விளையாடுறது அப்படிங்கிற வகையில் கண்டிப்பாக இங்கே ப்ராக்டிஸ் ஆகிருப்பார், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். சமியோட ஹோம் கிரவுண்டு, ஸோ அவருக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த பேஸில் அவரையுமே யோசிக்க வேண்டியது இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ்ன்னு யோசிக்கும்போது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸு லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேஸில் யோசிக்கும்போது பாசிபிளாக அக்சர் பட்டேல் அங்கே வரலாம். ஸோ அக்சர் ஏற்கனவே இங்கே நல்லா பண்ணியிருக்காரு, அதை நம்ம சொல்லணும். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா குல்தீப் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. சாண்டர் அவர் நியூசிலாந்து பிளேயர், அவருமே நல்லா பண்ணியிருக்காரு அகேன்ஸ்ட் பங்களாதேஷ். ஸோ இந்த மாதிரி யோசிக்கும்போது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அதிக விக்கெட் எடுத்த ஒரு பேஸர், லெஃப்ட் ஆர்ம் பேஸர், 5 விக்கெட் ஹால் எடுத்த ஒரே பிளேயர் அது முஸ்தபிஸ் ரஹ்மான் தான். ஸோ அதையுமே கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. இங்கே லெஃப்ட் ஆர்ம் பேஸர் அப்படிங்கிற ஆங்கிளில் அஸ்தீப்பை யோசிக்கலாம். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு எகென்ஸ்டாக நிறைய டைம் வீக்காக இருந்திருக்காங்க. ஓவராலாக அவங்களோட அவுட்புட் மோசமாக இருந்திருக்கு. கூகுளி பவுலர்ஸுக்கு எகென்ஸ்டாகவும் மோசமாக இருந்திருக்கு. குல்ச்சா ஒரு டைமில் அந்த ஒரு விஷயம் இருந்தது. ஸோ ஒரு பக்கம் குல்தீப் யாதவ், இன்னொரு பக்கம் ஜஹல் அப்படின்னு பயங்கரமாக இங்கிலாந்தை மிரட்டியிருக்காங்க. ஸோ அதுவுமே நடந்திருக்கு. ஸ்பின் பேஸில் இங்கிலாந்து பிளேயர்ஸ் இப்போல்லாம் ஓகேவாக விளையாடுறாங்க. நிறைய பக்கம் போய் ஃப்ரான்சிஸ் கிரிக்கெட்லாம் விளையாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸ்டில் அவங்களுக்கு ஒரு ஒரியிங்க அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் கிரவுண்டு ஏர்லி டேஸில் நிறைய டைம் நம்ம வந்து ஐபிஎல்லே ஸ்பின்னுக்கு பெட்டராக இருந்தும் பார்த்துருக்கோம். பட் இப்போ தான் கொஞ்சம் பேட்டர்ஸுக்கு ஃபேவராக இருந்திருக்கு. அந்த ஒரு விஷயத்தை எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ரெண்டு டீம் சைடு பிளேயர் பேஸில் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது பென் டெக்கெட்டு நல்லா விளையாடுறாரு. ரீசெண்டாக மெல்பர்ன் ஸ்டார்ஸுக்காக டாப் ஆர்டரில் சக்ஸஸ் கொடுத்தாரு. அவரோட ஸ்டார்ட் வந்து ஓரளவுக்கு அந்த டீமுக்கே சக்ஸஸ் கொடுத்ததுன்னு சொல்லலாம். பிளிப்சால்ட்டு நல்லா விளையாடுறாரு. ஓவராலாக இங்கிலாந்துக்கு ரீசெண்டாக ஸ்கோர் பேஸில் நல்லா பண்ணுறாருன்னு சொன்னால் அவரை சொல்லலாம். ஆனால் சில நேரங்களில் கன்சிஸ்டன்ட் மிஸ் ஆகுது. ஜோஸ் பட்லர் ஓகேன்னு சொல்லலாம், ஆனால் பெரிய ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிற அந்த ஃபீலை கொடுக்க முடியல. இந்த டீமோட பெஸ்ட் பேட்டராக இப்போ எல்லா ஃபார்மட்லேயும் இருக்கிற ஒரு பிளேயர்னா ஹாரி ப்ரூக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கார். அது பார்க்கலாம். இந்த சீரியஸ் எப்படி அவருக்கு போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். லியாம் லிவிங்ஸ்டோன் ரீசெண்டாக அந்த கிளிக்கெல்லாம் பெருசாக இல்லை. பவுலிங் பேஸில் சின்னதாக எதுவும் இருக்கலாம், ஆனால் பேட்டிங்கில் பெரிய இன்னிங்ஸ் கொடுக்குற லியாம் லிவிங்ஸ்டோன் இப்போல்லாம் இல்லை. முன்னளவுக்கு ஹிட் பண்ணுறதே இல்லை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குற ஒரு விஷயம் பார்க்கணும். ஜேக்கப் பெத்தல் ரீசெண்டாக ரெனேகேட்ஸ்க்காக விளையாண்டார். அங்கே பெருசாக பண்ண முடியல. ஏன்னா ரெனேகேட்ஸுக்கு அமைஞ்சதெல்லாம் பவுலிங் பேஸ் கிரவுண்ட்ஸு. ஸோ அதில் அவரோட ஸ்கோர்ஸ் பெருசாக இல்லை. இருந்தாலுமே சில இன்னிங்ஸ் நல்லா இருந்தது. பவுலிங் பேஸில் சின்ன கான்ட்ரிபியூஷன்லாம் அவரால் கொடுக்க முடிஞ்சுது. கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக பார்க்கலாம். ஆனால் இன்டர்நேஷ்னல்னு பார்க்கும்போது அவரோட நம்பர் கொஞ்ச நாள் தான், ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜேமி ஓவர்டன் ரீசெண்டாக ஐபிஎலுக்கு செலக்ட் ஆகிருக்கிற அந்த அளவுக்கு குவாலிட்டி ஷோ பண்ணுறாரு. இவருமே பிபிஎல்லில் விளையாண்ட பிளேயர், ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். இந்த ஹிட்டிங் பேஸில் சூப்பராக இருக்கார். அந்த ஃபுட் மமெல்லாம் பெருசாக கிடையாது, ஆனால் பியூர் பவரில் அடிக்கிறாரு. அந்த இதில் பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கலாம். பட் ஸ்பின்னர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது. பேக் எண்டில் வரும்போது கடைசி 4 ஓவரில் ஒரு பேசர் மட்டும் இருக்கிறப்ப கண்டிப்பாக ஜேமி ஓவர்டனோட அந்த இம்பேக்ட் இருக்கும். சில ஓவர்ஸும் வீசலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. பட் ஸ்டில் அட்கின்சன், ஆர்ச்சரு, வுட்டு இவங்களாம் இருக்காங்க. அதில் ப்ரைம் ஸ்பின்னருங்கிற மாதிரி ஆதில் ரஷீத் இருக்கும்போது ஓவர்டனுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் கிடைக்குங்கிற ஒரு கேள்வி வருது. அட்கின்சனோட போலிங் ஃபார்ம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்ஜுரி கன்சர்ன் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கிறதுனால அவர் எப்போ வரார், எப்போ போகிறார், எப்போ பர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வருது. பட் ஸ்டில் ஓகேவாக இருக்கார், ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குற ஒரு விஷயம். மார்க்குட்டோட எக்ஸ்ட்ரா பேஸ் வேல்யூவாக இருக்கும். எக்ஸ்ட்ரா பேஸ் சில நேரங்களில் சப்கான்டினென்ட் பிளேயர்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். மார்க்குட் அந்த ஒரு வேலையை அழகாக பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, அனுபவம் இருக்குது. இந்தியாவில் நிறைய விளையாண்டு, ஏன்னா ஐபிஎல்லில் இருந்திருக்காரு. அந்த பேஸ்லையும் யோசிக்கணும். ஆதில் ரஷீதை பொறுத்த வரைக்கும் சப்கான்டினென்ட் கண்டிஷனில் பிறந்தது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு செட்டில்டு இங்கிலாந்து அப்படிங்கிற அந்த பேஸ் தான். பட் ஓகேவாக ஸ்பின் எடுத்ததுன்னா அங்கே நல்லா பண்ணுவார். பட் ஆதில் ரஷீதோட ஸ்பெஷாலிட்டி இங்கிலாந்து கண்டிஷனில் ஸ்பின்னு நல்லா போடுவார். மற்ற ஸ்பின்னர்ஸ்லாம் நல்லா வீசாத இடத்துல கூட இங்கிலாந்து கண்டிஷனில் ஒரு நல்லா பண்ணியிருக்காரு. இங்கே கொஞ்சம் டஃப் சுச்சுவேஷன் தான் பார்க்கணும். அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. சஞ்சு சாம்சன் இன் அண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. சில நேரங்களில் பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ணிடுறாரு. அது வந்து பாசிட்டிவாக பார்க்கணும். சூர்யா, திலக் வர்மா இப்போ செம ஃபார்மில் இருக்காங்க. இவங்கள கன்சிடரபுளாக இருக்கும். அண்ட் அதில் சூர்யாவை பற்றி நான் சொல்லிட்டேன், இங்கே நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்றது. திலக் வர்மாவோட ஃபார்மும் டீசெண்டாக இருக்குது ஹிட்டிங் பேஸில். அண்ட் ஹார்திக் பாண்டியா நிறைய நேரங்களில் முதல் போட்டியில் ரொம்பவே சூப்பராக பண்ணிடுவார். ஸோ அது வந்து பாசிட்டிவாக நம்ம பார்க்கணும். ரிங்குவோட பேட்டிங் இங்கே இதில் நான் ரிங்குவை மிஸ் பண்ணிட்டேன். அவருக்கு ஹோம் மாதிரி தான், இங்கே தான் நிறைய ப்ராக்டிஸ் ஆகிறாரு.
தொடர்ந்து கேகேஆரோட ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஃபினிஷிங் ரோல் இவர் பெட்டராக பண்ண முடியும், இந்த டீமுக்கு நல்லா பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல்லையும் அந்த ஃபினிஷிங் ரோலை சூப்பராக கொடுக்குறாரு. நிதிஷ் ரெட்டி பார்க்கணும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் கொடுப்பாங்கன்ட்டு. கொஞ்சம் லேட்டு தான், இந்த இடத்துல தான் அனுப்ப போகிறாங்களா இல்லை மேலே ப்ரமோட் பண்ண போகிறாங்களா, ரொம்பவே எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணுற யங்ஸ்டரு. இவ்வளோ லேட்டாக அனுப்புறது கொஞ்சம் டஃப்பு தான், இருந்தாலும் பார்க்கலாம், வேறு வழி இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற மேலே இருக்க பிளேயர்ஸு தொடர்ந்து விளையாடுறாங்க, அவங்கள எடுத்துகிட்டு உங்களை யோசிக்க முடியாது. நிதிஷ் ரெட்டி இதுக்கு முன்னாடி மேலே வந்து பார்த்துருக்கோம், பார்க்கலாம் என்ன ஐடியா வச்சுருப்பாங்கன்ட்டு. அக்ஸரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆம் ஆர்த்தராக்ஸு பாசிபிளாக ஒரு இம்பார்ட்டன்ட் அவுட்புட் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். சமி ஹர்ஷ்தீப் நியூ பாலில் ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி, என்ன மாதிரி பாலை பிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கக்கூடிய வாத்தியாராகவே சமியை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சீம் ப்ரெசன்டேஷன் இருக்கும், சூப்பராக பண்ணுவார். ஹர்ஷ்தீப்பை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆம் பேஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருக்காரு. ஒரு சில நேரங்களில் இவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமா அப்படிங்கிற ஃபீலையும் கொடுத்துருக்காரு. அது கன்சிஸ்டன்ட் பேஸில் மிடில் மிஸ் ஆனார். நிறைய ஃபார்மேட்டுக்கு போகும்போது அது மிஸ் ஆச்சு. T20ன்றது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ஹர்ஷ்தீப் நல்லா இருப்பாரோன்னு கூட தோணுது. வருணை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு, சூப்பராக பண்ணுறாரு, கலக்குவார். அண்டு பார்க்கலாம் 4 ஓவர் பவுலர் பாசிபிளாக அவங்களெல்லாம் யோசிக்கிறேன். ஏற்கனவே அந்த பவுலிங் ஆப்ஷன்ஸில் சொல்லிட்டோம். ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், மார்க்வுட் மோஸ்ட்லி அவங்க முழுமையான ஓவர் வீசிடுவாங்க. கெஸ்ட் அட்கின்சனா அந்த இடத்துல வீசிடுவாங்க, மற்றவங்க கொஞ்சம் ஓவர்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. ஜேமி ஓவர்டன், பெத்தல், லியாம் லிவிங்ஸ்டன் அப்படிங்கிற மாதிரி ஓவர்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சமி ஹர்ஷ்தீப் மோஸ்ட்லி அண்ட் வருண் சக்கரவர்த்தி இங்கேயே விளையாண்டதுனால அவருக்குமே மோஸ்ட்லி அக்ஸரும் வீசிடுவார். இங்கே வந்து ஹார்திக் பாண்டியா முழுமையாக வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதிஷ் ரெட்டி மோஸ்ட்லி ஓவர் வீச மாட்டார்னு நினைக்கிறேன். அபிஷேக் சர்மாவும் ஓவர் குறைவாக வீசலாம், இல்லை வீசாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 5 பவுலர் ஸ்டிக்கில் இந்தியாவுமே போகலாம். சூரியகுமார் மோஸ்ட்லி ஹார்திக் பாண்டியாவுக்கும் ஓவர்ஸ் கொடுத்துருவார். அவருமே கொஞ்சம் நாள் கழித்து விளையாடுறதுனால முழுமையை எடுத்துக்க தான் விரும்புவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஜோஃப்ரா ஆர்ச்சர், வுட்டு வந்து எண்டோரில் வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்திக் பாண்டியா சமி எண்டோரில் வீசலாம். அண்ட் ஹர்ஷ்தீப் எண்டோரில் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஸோ அதனால் எப்படி வேணுமாலும் மாறலாம். பாசிபிளாக சூர்யாவோட ஆப்ஷன் ஹார்திக் பாண்டியாவாக இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி ஹர்ஷ்தீப் தொடர்ந்து இருந்ததுனால ஹர்ஷ்தீப் அண்ட் சம்மி இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நான் அதிகமாக பார்க்குறேன். ஹாரி ப்ரூக்கு, அட்கின்சன், வுட்டு, அக்ஷர் பட்டேலை ரொம்ப குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் செம ஃபார்மில் இருக்கிற பிளேயர்ஸ், ஸோ அதனால் இவங்களை மிஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹார்ஸாக கூட ஆகலாம். முதல் போட்டிங்கிறதுனால நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே ஒரு டீமில் நீங்கள் செட் பண்ணால் கூட உங்களோட லாஸ் கிடைக்காது, வின்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. அபிஷேக் சர்மா, சஞ்சு அண்ட் ஹார்திக் பாண்டியாவை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக ஸ்விங் கிடைக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்னா சர்மா அண்ட் சஞ்சுவை கூட மிஸ் பண்ண சொல்லுவேன், அதை பார்த்துங்க. அண்ட் ஹார்திக் பாண்டியா எப்பயுமே முதல் போட்டியில் பெரிய சக்ஸஸ் கொடுத்துருவார், மினிமம் ட்ரீம் டீமில் வந்துடுவார், மேக்ஸிமம் கேப்டன் ரேஞ்சுக்கும் வந்துடுவார். ஸோ இதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அவர் நல்ல சாய்ஸு. பிளிப்சால்ட்டு ஆப்வியஸாக இங்கே இது ஹோமாவே நினைக்கலாம், அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிருப்பார். சூர்யாவுக்கும் அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லணும். திலக் வர்மா டீசெண்டாக விளையாட முடியும். இப்போ ஃபார்ம் பேஸில் யோசிக்கும் போது ஒருவேளை டாப்பாக ஃபெயில் ஆனால் திலக் வர்மா சக்ஸஸ் கொடுக்க முடியும். ஓரளவுக்கு இந்த பேஸ் இருக்கிற ட்ராக்கில் நல்லாவே விளையாடுவார். ஸோ அதனால் திலக் வர்மா டீசென்ட் பிளேயராக இன்றைக்கி இருக்கலாம். அண்ட் பிளிப்சால்ட்டு சூர்யாவை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் டீம் கிரியேட் பண்ணலாம். பர்சன்டேஜாக ஜோஸ் பட்லர் அதிகமாக பிக் பண்ணியிருக்காங்க. அவரோட டச் பேஸில் அண்ட் க்ளவ் ஒர்க் அவர்கிட்ட இல்லைங்கிற பேஸில் நான் அவரை மிஸ் பண்ணிவிட்டு சால்ட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். சாம்சன் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் மிஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். கிரவுண்ட் டைமென்ஷன் மோஸ்ட்லி இவருக்கு ஃபேவராக இருக்குது. ஏன்னா கிரவுண்ட் சின்னதாக இருந்ததுன்னா வேறு லெவலில் இருக்குங்க. கிரவுண்டு பெருசு, பவுண்டரி டைமென்ஷன் சின்னது, அந்த மாதிரி இடத்துல சாம்சன் நல்லா பண்ண முடியும். முதல் போட்டியில் நிறைய நேரங்களில் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு எவ்ரி சீரியஸ்லேயும். ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் யோசிக்கணும். பட் இன்டர்நேஷ்னல் கொஞ்சம் அவருக்குமே நர்வ்ஸ் இருக்கும். அந்த ஒரு விஷயம் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். போக போக தான் பிக்கப் ஆகிறாருங்கனால நான் முதல் போட்டியில் சாம்சனை மிஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இது வந்து கிராண்ட் லீக்குக்கான ஒரு விஷயமா நினச்சி இந்த டீமை பிக் பண்ணுறேன். நீங்கள் ஸ்மால் லீக்குக்கு எப்படி யோசிக்கணுமோ யோசிச்சுக்குங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிராண்ட் லீக் பிக் பேஸில் தான் நான் ஸ்மால் லீக்கும் போவேன். அண்டு நான் திங்க் பண்ணுறது 1/4 1/10 இந்த மாதிரி கான்செப்டில் யோசிக்கிறது தான். சூர்யா ஆப்வியஸாக நல்ல சாய்ஸு. திலக் வர்மா நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். அபிஷேக் சர்மா ஓகே. அண்ட் ஏர்லியாக இருக்கிற பேஸுக்கு எகென்ஸ்டாக நல்லா விளையாட முடியும். முன்னோட மெச்சூர் ஆகிருக்காரு. அந்த பேஸில் யோசிக்கலாம். பட் இருந்தால் கூட நான் அவரை மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹாரி ப்ரூக்கை பிக் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபீலு.
அண்ட் லேட்டர் பேஸில் பெத்தலை யோசிக்கணும், பவுலிங்கில் கூட கொஞ்சம் ஓவர்ஸ் வீசலாம். ஸோ அதனால் இருந்தாலும் இப்போதைக்கு ஹாரி ப்ரூக் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். ஹார்திக் பாண்டியா ஆப்வியஸாக டீசன்ட் சாய்ஸு. சில லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எக்ஸ்ட்ரா லியாம் லிவிங்ஸ்டோன் பண்ணலாம் அண்ட் ஓரளவுக்கு ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துருவாருங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குறாரு. அதனால் லியாம் லிவிங்ஸ்டோனை கொஞ்சம் யோசிக்கிறேன். ஸ்டில் ஒரு கன்சிடரபிளாக மிஸ் பண்ணியும் பார்க்கணும். ஏன்னா நிறைய பர்சன்டேஜ் எடுத்துருக்கும் போது நம்ம கிராண்ட் லீக் எடுக்கிறப்ப மிஸ் பண்ணி பார்க்கறதும் ஓகே. அக்சர் பட்டேல் நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். ஜேமி ஓவர்டனுக்கு கொஞ்சம் ஓவர் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். பேக் ஹேண்டில் கொஞ்சம் ஹிட் பண்ணலாம். இந்த பேஸில் ஒரு சில டீம்ஸில் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஆஸ்தீப்பு ஆப்வியஸாக நல்ல சாய்ஸு. ஜோஃப்ரா ஆர்ச்சரோட எக்ஸ்ட்ரா பேஸு. வருண் சக்கரவர்த்தி இங்கே பெஸ்ட்டு. சமி அண்ட் மார்க்குட்டு. ஸோ மார்க்குட்டு பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட டீமு. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் நான் கேப்டனாக ஹார்திக் பாண்டியா ஆப்வியஸாக, வைஸ் கேப்டனாக பிளிப்சால்ட்டு. ஸோ ஒரு பாயிண்டில் பிளிப்சால்ட்டை கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்தால் அஸ்தீப் பெட்டராக பண்ணி இனிஷியலாக காலி பண்ணிடுவாரோ அப்படின்னு யோசிக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இடத்துல அப்படியே ரிவர்ஸ் பண்ணி நீங்கள் சூர்யாவுக்கு போயிருங்க. சூர்யா பொறுத்த வரைக்கும் இங்கே நல்லா பண்ண முடியும் அண்ட் நிறைய நேரங்களில் ஓரளவுக்கு மினிமம் பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். கேச்சிங் பொசிஷன் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ நம்ம மினிமம் பாயிண்ட்டை யோசித்து இங்கே போகிறத விட ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட் எடுப்பாருங்கிற நம்பிக்கையில் போகிறது தான். ஏன்னா நம்ம பண்ணியிருக்கிறது ஜிஎல் பிக்ஸு. ஸோ ஜிஎல் டீமுக்காக. ஸோ அதனால் பாருங்கள், ஹார்திக் பாண்டியா அண்டு சூரியகுமார் கேப்டன் வைஸ் கேப்டனாக பிக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் பேஸை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அஸ்தீப்பு. அதே மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வந்து இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டாக சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் அக்சர் பட்டேல். இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகே. ஸோ பண்ணிக்கிறேன். அண்டு முக்கியமாக ஃப்ரீ என்ட்ரி இருக்குது. என்ட்ரி ஃபீ 0 இருக்கிற ஒரு கான்டெஸ்ட்டு, ஃப்ரீ கான்டெஸ்ட்டு, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் டீமை. ஹார்திக் பாண்டியா கேப்டன், சூர்யா வைஸ் கேப்டன். ஸோ சால்ட்டு நல்ல சாய்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன். அஸ்தீப் நல்ல சாய்ஸு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சமி வரனால பெருசாக ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்க முடியல. இந்த கூட ட்ரை பண்ணுறேன்னா உங்களோட ட்ரை பண்ணி பாருங்கள். அக்சர் நல்ல சாய்ஸாக யோசிக்கிறேன். அண்ட் வருணோட ஹோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். வருணெல்லாம் எடுத்து சில நேரத்தில் அக்சர் பட்டேலை ப்ரொமோட் பண்ணலாம் லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில். ஸோ அதனால் அக்சர் கொஞ்சம் டீசன்ட் சாய்ஸு. ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.